அமீரகத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையானது மிக அதிக அளவு பெய்ததாகவும், கடந்த 75 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு 2 நாட்களாக மழை கொட்டி தீர்த்துவிட்டது. அதாவது அமீரகத்தில் 1949ஆம் ஆண்டு மழைக்கான தரவு சேகரிப்பு தொடங்கியதிலிருந்து பதிவு செய்யப்பட்ட மழைப்பொழிவை விஞ்சி அதிக மழைப்பொழிவை தற்போது அமீரகம் பதிவு செய்துள்ளது. குறிப்பாக அல்லையன் பிராந்தியத்தில் உள்ள கதம் அல் ஷக்லா பகுதியில் 24 மணி நேரத்திற்குள் 254 மில்லி மழைப்பொழிவை வானிலைத்துறை பதிவு செய்துள்ளது. இதற்கு முன்பு மார்ச் 9, 2016 அன்று சுவைப் நிலையத்தில் ஒரே நாளில் 287 மில்லி பதிவானதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருந்தபோதிலும் அமீரகம் முழுவதும் பெய்த மழையை ஒப்பிடுகையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையானது இதுவரை இல்லாத அளவில் அதிகபட்ச மழை என தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமீரகத்தில் இந்த கனமழை ஒரு விதிவிலக்கான நிகழ்வு என்றும், மேலும் தொடர்ந்து அதிக அளவு மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஏப்ரல் 16 செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணி வரை கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் பெய்த மழையானது இதுவரை அமீரகத்தில் பதிவான மழைப்பொழிவை விட அதிகமாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இது அமீரகத்தில் ஆண்டு மழை சராசரி அளவை அதிகரிக்க பங்களிப்பதுடன் நாட்டின் நிலத்தடி நீர் இருப்புகளை வலுப்படுத்தும் என்று வானியல் ஆய்வாளர்கள் கூறியுள்ளார்கள். முன்னதாக வெளியான வானிலை முன்னறிவிப்புகளின்படி திங்கட்கிழமை ஆரம்பித்த கனமழையானது செவ்வாய்க்கிழமையன்று தீவிரமடைந்து அமீரகத்தை புரட்டி போட்டதுடன் அமீரக குடியிருப்பாளர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகியுள்ளார்கள். நேற்று 2வது அலையாக பெய்த கனமழையால் அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி காணப்பட்டுள்ளது. தற்போது வரை பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடியாமல் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவதுடன் தரை மற்றும் விமான போக்குவரத்தும் பாதிப்படைந்ததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழலும் ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அமீரக குடியிருப்பாளர்கள் பலரும் மின்சாரம் துண்டிப்பு மற்றும் நீர் விநியோகம் தடை போன்ற பிரச்சினைகளால் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். அதிகளவு பெய்த கனமழையால் துபாய் மற்றும் ஷார்ஜாவில் குறிப்பிட்ட பகுதிகளில் சாலைகள், வீடுகள் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மின்சாரம் மற்றும் இன்டர்நெட் வசதி இல்லாமல் பலர் சிரமத்திற்குள்ளாகி வருகிறார்கள். ஷார்ஜாவில் உள்ள அல் மஜாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அபார்ட்மெண்ட்டுகளில் விடியற் காலை 3 மணி முதல் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மின்சாரம், இன்டர்நெட் வசதி, மின்சாரம் இல்லாத காரணத்தால் தண்ணீர் விநியோகத்திலும் தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் இங்கு வசிப்பவர்கள் தண்ணீர் இல்லாமலும் மின்சாரம் இல்லாமலும் மிகவும் சிரமப்பட்டு வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.